ஸோ ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு த புது ஹாரர் சீரீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஃபாஸ்மோஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த ஹாரர் கேம் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து நம்ம ஒரு வீட்டில் விட்டுருவாங்க. அந்த வீட்டில் வந்து பேய் இருக்கும், ஓகேவா? அந்த பேய் வந்து எங்கே இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் பேய், அந்த பேயோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எவிடன்ஸ் வழியாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அந்த 3 எவிடன்ஸ் எதுன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம அந்த பேய் என்ன டைப்பு, அதோட பேர் என்னன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சா இந்த கேமில் வந்து வின்னு ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி மோட் மாதிரிலாம் கிடையாது, சிமுலேட்டர் கேம் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போவீங்க, பேயை கண்டுபிடிக்கணும். இதுலேயே வந்து லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டம் டிஃபிகல்ட்டியில் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் மோட் இருக்குது. இது வந்து வீக்லி சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. வீக்லி வந்து சேலஞ்ச் நடக்கும். நம்ம இந்த வீக்லி சேலஞ்சும் இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுனா இன்னும் 14 ஹவர்ஸ் இருக்குது. பார்ப்போம் நம்மளால் முடிக்க முடியுதா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீக்லி சேலஞ்ச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமெச்சர் டைப் இருக்குது, இன்டர்மீடியட், ப்ரொஃபஷனல், நைட்மேர், இன்சானிட்டி. இன்சானிட்டிலாம் போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு பேய் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மோடு இதெல்லாம், ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த லைவை கண்டினியூ பண்ணலாம். லைவ் இல்லை, ரெக்கார்டிங்கை கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஹாரர் சீரிஸ் பிடிச்சிருக்குன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஹாரர் சீரிஸ் கேமை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஹாரர் சீரிஸ்குள்ளே போகலாம். ஸோ ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஃப்ரெண்டு வந்துட்டாரு, பச்சையப்பன் வந்திருக்காரு. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் வணக்கம். ஓகே ப்ரோ, கேக்குதா? ஓகே சூப்பர். கேக்குதுங்களா? ஸோ வந்து கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்மோபியாவில் வந்து ப்ரொஃபஷனல் தான் வந்து ஆட போகிறோம். ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா வந்து நான் அதோட ரூல்ஸ்லாம் அப்படியே நீங்களே ஸ்க்ரீனில் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மோடு தான் இன்னைக்கு ஆட போகிறோம். இன்னும் சில பல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிஸியாக இருக்கிறதுனால இப்போ வர முடியல. அவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த சீரீஸில் வந்து வருவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கேம்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ப்ரோ ரெடி கொடுத்துக்க ப்ரோ. அதோ கொடுத்துட்டேன். ரெடி. ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை பேருக்குலாம் பயம் வர போதா, யார் யாரெல்லாம் சாக போறீங்கன்னு தெரியல. எனக்கே பக்குன்னு இப்பவே அடிச்சுக்குது. ஸோ ஓகே பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து சாரா மேயர்ஸ். இது வந்து 291வது கேஸு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப நாளாவே விளாண்டுருந்தோம். இன்னைக்கு தான் இது ஒரு எபிசோடா சீரீஸாக வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் அ மெம்பர் ஆஃப் யுவர் டீம் எஸ்கேப் த கோஸ்ட் டியூரிங் ஹண்ட் பண்ணுறப்ப நம்ம டீமில் ஒரு ஆள் தப்பிச்சு வரணுமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பேரநார்மல் சவுண்ட் வித் பேரநார்மல் மைக்ரோஃபோன் வச்சு சவுண்ட் டிடெக்ட் பண்ணணும். ஃபோட்டோவை ஒரு பிக் எடுக்கணும். இது எல்லாத்தையும் கூட பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசியாக ஃபோட்டோவை பிக் எடுக்கணுன்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ அதுதான் சொல்றேன், கோஸ்ட்டை தான் ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் வந்து இருக்கிறதே கஷ்டமான டாஸ்க்கு. ப்ரோ நீ என்ன வச்சிருக்க? நான் வந்து ஃபிளாஷ் லைட்டு, அப்புறம் தெர்மாமீட்டரு, அப்புறம் வந்து டாட்ஸ். சரி ஓகே, நான் இஎம்எஃப்பும் கேமராவும் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். அப்பா வீடே பயங்கரமா இருக்குது. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கார் கீ. ஓகே டிஃபால்ட்டாக வந்து லைட் ஆஃப்ல இருக்குது. ரொம்ப நாள் டச் விட்டதுனால என்ன பண்ணணுன்றது மறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான், வேற எதுவும் இல்லை. எல்லா டோரும் திறந்தா இருக்குதா? என்னடா இது வச்சு கருமம் எதுவும் இல்ல. இங்க பிரேக்கர் இல்ல திடீர்னு கதை திறந்தோடனே ஏதோ ஒரு பால் மாதிரி பறந்த மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். வேற எதுவும் இல்ல. இரு நான் போய் பிரேக்கர் ஆன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். சரி பிரேக்கர் ஆன் பண்ணு. ஓகே ஓகே பிரேக்கர் கீழே இருக்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஓகே பிரேக்கர் ஆன் ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து இஎம்எஃப் டிடெக்டர் இருக்குது. இஎம்எஃப் டிடெக்டர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த மோடு விளாண்டாலுமே சரி, ஃபர்ஸ்ட் வந்து இஎம்எஃபோ இல்லை டெம்பரேச்சரோ எந்த ரூமில் வருது, கோஸ்ட் எந்த ரூமில் இருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எவிடன்ஸாக அதே ரூமில் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுக்கு வந்து இந்த கேமில் வந்து சானிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சானிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் நம்மளோட அந்த பயத்தை போக்குறது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிரேக்கர் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ப்ரோ பிரேக்கர் ஆன் பண்ணிட்டு கேமரா வச்சிருக்கீங்களா? வந்துட்டேன். ஓகே வாங்க இங்க ஸ்டார்டிங்ல ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குல, அங்க வாங்க. ஓகே நம்ம ஃப்ரெண்ட் பேய் ரூமை கண்டுபிடிச்சாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ பிரேக்கர் ஆன் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆன் பண்ணிக்க. பேய் ரூம்லாம் இல்ல, வா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் போன் எவிடன்ஸ். இந்த மாதிரி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு காசு கிடைக்கும். நம்ம இந்த பேயை கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம பேய் பிடி வீரர்கள் எல்லா பேயை கண்டுபிடிச்சி
கரெக்டா ப்ரோ பேய் ரூம் கண்டுபிடிச்சிட்டேன். இது ப்ரோ இதோ இங்க இதுல டெம்பரேச்சர் 7.6. ஆமா அதோ தான் இருக்கு. இதோ பொம்மையெல்லாம் தள்ளி விட்டுருக்குது. இதான் ஓகே. நம்ம வந்து பேய் ரூமை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம அதுக்கு தேவையான எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வண்டியில இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. நம்ம லைட் ஆன்லயே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்ல வச்சுட்டு அந்த இடத்துல பேயை கண்டுபிடிச்சோம்னா பேய் வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல. அதனால வந்து நம்ம லைட்லாம் ஆன்லயே வச்சுக்கலாம். ஸோ வந்து க்ரூசிஃபிக்ஸ் எடுத்துக்கலாம். க்ரூசிஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பேய்கிட்டேருந்து காப்பாற்றும். அதுக்காக ப்ளஸ் டாட் ப்ரொஜெக்டர் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸில் வந்து இஎம்எஃப், டாட்ஸு, அல்ட்ரா வயலட்டு, ஆர்ப்ஸு, ரைட்டிங், ஸ்ப்ரிட் பாக்ஸ், ஃப்ரீசிங். இதில் வந்து ஏதாவது மூணே மட்டும் அந்த பேய் கொடுக்கும். ஓகேவா? ப்ரொஃபஷனல் வந்து மூணே எவிடன்ஸ் மட்டும் அந்த பேய் கொடுக்கும். அந்த 3 எவிடன்ஸை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சா நம்ம வந்து கேம் மட்டும் வெளில போயிடலாம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 க்ரூசிஃபிக்ஸை வச்சாச்சு, ஒரு டாட்ஸை வச்சிடலாம். ஓகே, டாட்ஸையும் வச்சாச்சு. இது வந்து ரைட்டிங். இந்த நோட்டில் வந்து பேய் எழுதுச்சுன்னா வந்து கோஸ்ட் ரைட்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்னா மைனஸில் போகணும் இந்த ரூமில் இருக்கிற டிகிரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் ரீடர். இதில் வந்து 5 வரணும். அந்த ரீடிங் மேலே இருக்கிற பார் வந்து 5 பார் வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து ஐயோ இந்த விட்டு பிளிங்க் ஆகுது. ஓகே, வந்து 5 பார் வந்துச்சுன்னா வந்து இஎம்எஃப் 5 இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிற எவிடன்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் சினிமா கேமரா வச்சுருக்கோம். அந்த கேமரா பேர் பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ ரைட்டிங் ப்ரோ. பேய் ரைட்டிங். பேய் எழுதிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. கோஸ்ட் ரைட்டிங் இருக்கு. சோ இஎம்எஃப் பாத்தீங்கன்னா இஎம்எஃப் 2 தான் வருது. சோ பிரச்சனை இல்ல. இப்போ வந்து சில பல கோஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு எபிலிட்டிலாம் இருக்கும். அந்த எபிலிட்டிலாம் நம்ம செக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம செக் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஒரே இடத்துல வைப்போம். வச்சுட்டு ப்ரோ இது ஃபிங்கர் பிரிண்ட் பாரு கதவுல. அதான் பாத்துட்டு இருக்கேன். இதோ வரேன். இல்லையே ஃபிங்கிஸ் இல்லையே. இல்ல ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. இஎம்எஃப் தான் வந்து இஎம்எஃப் 2 காட்டிட்டு இருக்கு. நான் உப்பு எடுத்துட்டு வரேன். ஓகே, போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா இன்டராக்ஷன் போன் எடுத்திருக்கோம். இது ஏன் கோஸ்ட் ரைட்டிங் இன்டராக்ஷன் எடுத்துக்குது? ரைட்டிங் தானே எடுக்கும். தெரியலையே, புது அப்டேட்ல மாத்திட்டானு தெரியலையே. இல்ல இன்னொரு போட்டோ எடுத்துட்டேன். கோஸ்ட் ரைட்டிங் காட்டுது. ஓகே, புகை வர்றதுனால ஃப்ரீசிங் இருக்கான்னு பாத்துக்கலாம். 5 டிகிரி வருது. 4.4 வருது. 5 ஓகே 4 5. ஐயோ இந்த இடம் வேற பிளிங்க் ஆகுதே, பயமாகுது. ஓகே, இதுல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ்ல வரல, 5 டிகிரி தான் வருது. ஸோ நம்ம வந்து வேற எவிடன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பாக்ஸ் வந்து மைக் ஆன் பண்ணி பேசலாம். எனக்கு மைக் லைட்டா வந்து ஓகே. பேய் உப்புல காலை வச்சுச்சு. இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் உப்பு. இந்த உப்புல காலை வச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ல அந்த கால் தடயம் உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து எவிடன்ஸ்லாம் நம்ம பிக் எடுத்து வச்சுக்கணும். பிக் எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து கரெக்டா கண்டுபிடிச்சா காசு கொடுப்பாங்க. இல்லையே டேய், இதுல ஃபிங்கிஸே வரல, கால் தடம் அத வரல. ஃபிங்கர் பிரிண்ட் வரல இதுக்கு. ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் இதுக்கு வரல. ஆனா நல்ல இன்டராக்ஷன் வந்துடா பக்கத்துல நின்னுட்டு. ஐயோ, இஎம்எஃப் 2 வருது. ஓகே, இஎம்எஃப் 2 வருது. போய் காலை வச்சிருக்கு. இதுல ஃப்ரீசிங் செக் பண்ணி எனக்கு புகை வந்துனே இருக்குது. இரு நான் பாக்குறேன். இந்த வரேன் எங்காச்சு. ஓகே 2 டிகிரி பாக்குறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்றா. ஆர்ப்ஸ் டாட்ஸ் ஓகேடா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேமராவை எடுத்துக்கலாம் பேயை பிக் எடுக்கிறதுக்கு, ஃப்ரீசிங் செக் பண்ணுறதுக்கு. ஃப்ரீசிங் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்கார போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல பேய் வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து 3 டிகிரி வருது. 4 டிகிரி. ஃப்ரீசிங் வரல எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ நான் இந்த லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். ஓகே, இந்த பச்சை கலர்ல இருந்து இருக்கிறது தான் வந்து டாட்ஸ். ஓகேவா? இதுல வந்து அந்த பேயோட ஆவி வந்து இதுல கிராஸ் பண்ணி வந்து முன்னாடி வரும். ஓகேவா? அப்போ வந்து டாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துப்போம். ஓகேவா? ஓகே, பார்ப்போம் ஏதாவது வருதான்ட்டு. ஸ்பிரிட் பாக்ஸ் நம்ம பேய் கிட்ட பேசி பார்க்கலாம். ஆர்ப்ஸ் எதுவும் வரல. ஓகே, பேய் பேசலன்னு நினைக்கிறேன். நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அதாவது பேசுறதுனா நம்ம வந்து டெக்ஸ்டா கேட்கறோம், அது பதில் சொல்லும் இந்த ஸ்பிரிட் பாக்ஸ்ல. இல்ல, ரெஸ்பான்ஸ் ரெட் தான் வருது. ஓகே, பேசல. பேய் வந்தா நல்லா இருக்கும் பாக்குறேன். வந்தா ஒரு போட்டோ எடுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா வேன்ல வந்து ஆப்ஸ் பார்த்துட்டு இருக்காரு அந்த கேமரா வழியா. ஆப்ஸ் இல்ல வேற ஏதாவது எவிடன்ஸ். ஐயோ, கதவை திறந்து மூடுதே.
ப்ரோ எனக்கு ஆப்ஸ் எதுவும் தெரியல, மேபி உனக்கு ஏதாவது காட்டுது. எனக்குமே ஆப்ஸ் வரல ப்ரோ, இங்க டாட்ஸுமே வரல எனக்கு தெரிஞ்சு. இரு டாட்ஸை நான் வேற இடத்துல வச்சு பாக்குறேன். தூக்கி போய் செவுத்துல எங்க வச்சிட்டேன். வெயிட் பண்ணு ப்ரோ. டிஎம் ப்ரோ பக்கத்துல நடந்து போகுது ப்ரோ. இருங்க ப்ரோ, பேசி பார்க்கலாம். ஓகே, பேய் கிட்ட பேசுறோம். பேய் பேச மாட்டேங்குது. ஐயோ பயமா இருக்கே. இல்ல பேய் பேசல. ஏமா சி நீயாடா கரும்புச்சானே பைட்டா. நான் தான். ஐயோ ஐயோ. ஓகே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எவிடன்ஸை கேப்சர் பண்ணிப்போம். இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணா நம்மளுக்கு காசு இருக்குது, அதனால தான். இதோ இங்கேயும் இப்போ மெதிச்சிருக்கு, இங்கேயும் இப்போ ஏமா டேய் நிக்குது பாரு. தோ நிக்குது பாரு. எடுத்துட்டேன் 2 போட்டோ எடுத்துட்டேன். அவ்வளவுதான்டா. ஓபிடா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ பக்கு அடிச்சுக்குது எனக்கு. இதான் பாருங்க, இதான் பேய். ஆவி மட்டும் நிக்குது. இது இப்ப வந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேய். பேயோட ஆவிதான் வந்துருக்குது, பேயோட ஒரிஜினல் பேஸ் வரல இன்னும். ஐயோ பயமா இருக்கு. 1 டிகிரி வருதுடா. ஃப்ரீசிங் வரதான்னு பாத்துக்கிறேன். ஏய் 0டா, 0.8. ஐயோ கேண்டில் அணைச்சிருச்சு. வேற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். இன்டராக்ஷன். ஓகே. ஐயோ கத்துதே. வந்துராத 3 கேண்டில் அணைச்சிருச்சு. அணைச்சிருச்சு. 0.3 வரைக்கும் வந்துருச்சு. ஃப்ரீசிங் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிட்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே 1.8. 0 நிக்குது. ஃப்ரீசிங் இருக்குதான். அப்ப அது தியரட்டிக்கலா பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் இருக்குது. நம்மளுக்கு இது ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் வந்துடட்டும். மைனஸ்ல வந்துடட்டும் டிகிரி. 0.3 வரைக்கும் வருது. சானிட்டி எவ்வளவு இருக்குது? சானிட்டியா 42. சூப்பர். அட்டாக் பண்றதுக்கு எல்லாம் அட்டாக் பண்ண போறதுக்கான எல்லா இதுவும் இருக்கு, பாசிபிலிட்டிஸ். 40 கீழே வந்தாலே நம்மள அட்டாக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அது -0.5டா ஃப்ரீசிங் இருக்கு. ஓகே சூப்பர். வேற என்ன இருக்கு? ஃப்ரீசிங் வேற என்ன? கோஸ்ட் ரைட்டிங் இருக்கு. கோஸ்ட் ரைட்டிங் அது ஒன்னு கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சாச்சு, இது தேவையில்ல. இது உப்பு டப்பாவா? ஓகே வேற ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது தானே? ஆமா ஃபிங்கர் பிரிண்ட் எங்கேயுமே வரல. ஆமா ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல. ஃபிங்கர் பிரிண்ட் அடிச்சிடலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வரல. ஸ்பிரிட் பாக்ஸ். ஐயோ ஸ்பிரிட் பாக்ஸ் இதோ இருக்கு. அத பாருங்க, பேய் பேசுதா? கேக்குதா? ஐயோ நல்லா பேசுது ப்ரோ. பேசுது ப்ரோ. அது இங்கிலீஷ்கார பேய் போல ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா எல்லாத்தையும் தூக்கி விட்டேறியுது. பேய் கிட்ட பேச கடுப்பாகுது. மோராய்க்கான எபிலிட்டி என்னது? மோராய்க்கான எபிலிட்டி வந்து சானிட்டி கம்மியா இருந்தா அதோட ஸ்பீட் அதிகமா இருக்கும்டா. ஓகே. ஐயோ நீங்க பிரேக்கரும் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஓகே நம்ம பேயை சக்சஸ்ஃபுல்லா வாங்க வெளியே ஓடி போயிடலாம். அப்பாடி நீயே பேய் மாதிரி தான்டா இருக்கிறீங்க இது பாக்குறதுக்கு. ஐயோ சரி வாடா. ஒரு புகை மூட்டமா இருக்குது. சக்சஸ்ஃபுல்லா ஒரு பேயை கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஜெக்டிவ் பண்ணிட்டு வரியா? பாராநார்மல் சவுண்ட் வந்து கேட்கணுமா? போயிட்டு வரியா? இதோ இருக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து சானிட்டி பில்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு இந்த சைட் மிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஹண்டர் பாராபாலிக் எடுத்துக்க. ஓகே இது ஓகே இன்சென்ஸ்ல எடுத்துக்கோ. இன்சென்ஸ் இருடா, கேமரா தூக்கி போடு. இன்சென்ஸ் எடுத்துக்கலாம். தீப்பெட்டி எடுத்துக்கலாம். இல்ல எடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இன்சென்ஸ். இன்சென்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா பேய் கிட்ட வரும்போது நம்ம இதை கொளுத்தி விட்டா பேய் நம்ம கிட்ட இருந்து வராது. இப்போ வந்து நம்ம மைக் எடுத்துட்டு போயிட்டு பேயோட சவுண்டை கேப்சர் பண்ண போறோம். டேய் செம இருட்டா இருக்குடா டேய். நான் வர உடச்ச போது லைட் எடுத்துட்டு வரல. ஆஹா இருங்க. டிக்கு வந்தானே சொல்றேன். குடு ஓடி வந்துரு. நம்ம அதே ரூம்குள்ள வந்தாச்சு. இங்க வந்து பேயோட சவுண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு பாப்போம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரே நிமிஷம் இதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுடலாம். நம்மளுக்கு தான் டாட்ஸ் வரல, கழட்டி போட்டுட்டு ஓகே. இப்போ பேய் சவுண்ட் கொடுக்கான்னு செக் பண்ணலாம். கருவோ ஐயோ ஆக்டிவிட்டிடா டேய், பக்கத்துல நிக்குதுடா. ஐயோ ஓகே ஆக்டிவிட்டி EMF 3. இங்கே பாருங்க ஆவி. ஐயோ ஏய் பேசுதுடா. பாராபாலிக்ல பேசித்துடா. டிக்கு வந்துருச்சா பாரு. பேசித்து வந்துட்டு வா. ஐயோ எல்லாத்தையும் வந்துட்டலடா. அன்றில தப்பிக்கணும்.
ஹண்ட் இல்ல, ஹண்ட் வரல. ஓ நீ ஹண்ட் ட்ரிகர் பண்ண போறியாண்ணா? ஹண்ட் ட்ரிகர் ஆகுது, வெயிட் பண்ணு, எல்லாமே இதுவாகுது. இல்ல இல்ல ஹண்ட் வரல. ஹண்ட் வரல. இங்க இது அதாவது க்ரூசிஃபிக்ஸ் எரியுது. ஐயோ உன் சானிட்டி காலி தம்பி. 14 தான் இருக்குது. பாப்போம் நீ என்னதான் பண்றது. 10 தான் இருக்குது இப்ப. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உயிரை கொடுத்தாச்சு அந்த பேய் கிட்ட தப்பிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு ஒரு பக் வச்சிருக்கேன், அந்த பக் வேலை செய்தான்னு பார்ப்போம். ஃபிக்ஸ் பண்ணிட்டா நான் கீழ அடி தம்பி. ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பிரேக்கர் ஆன் பண்ணிட்டேன். ஏய் லைட் இருக்குது, ஏய் சீக்கிரம் போ. பிரேக்கர் ஆன் பண்ணாத. இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ நீ இங்க தான் இருக்கியா? ஏன்னா உனக்கு சானிட்டி சுத்தமா இல்ல. சானிட்டி இல்ல, நான் தானே ஸ்பீடா வரும். உள்ள போனாலே ஹண்ட் தான். போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இடத்துல ஃபிளாஷ் லைட்டை தூக்கி போடுவோம். எம்மா ஹண்ட் எங்க பாட்டு பாடுதுங்க பேய். ஹண்ட் ஹண்ட் ஹண்ட். ஏய் ஹண்ட் இல்லடா, ஆக்டிவிட்டிடா. ஓ ஆக்டிவிட்டியா? இல்ல நீங்க ஆக்டிவிட்டி போர்ட்ல இருந்து பாரு, வித்தியாசமா போர்டுல வரைஞ்சு வச்சிருக்கீங்க. ஏய் வெளிய வந்தா சவுண்ட் கேக்குதுடா. ஓகே ஃபிளாஷ் லைட் இல்ல انا கேமரால இல்ல இரு. ஃபிளாஷ் லைட் பிளிங்க் ஆகுது. ஹண்ட் தான். ஐயோ பேய் அபி கோஸ்ட் ஈவென்ட். பக்கத்துல கனவுல மாட்டி நிக்குதுடா. டேய் பக்கத்துல தான் நிக்குது, கனவுல மாட்டிட்டற பக்கல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஐயோ இப்ப நான் ஏதாவது ஒண்ணு பண்ணனா பேய் கிட்ட அதாவது பக்ல நிக்குது கதவுல. இந்த பக் ஆக்சுவலா நாங்க தான் கண்டுபிடிச்சோம். ஹைடிங் ஸ்பாட் இல்ல, நான் கூட இந்த கதவு பேர் எடுத்து கொடுத்தீங்க. எப்பயாவது காப்பாத்துவோம், எப்பயுமே காப்பாத்து. ஆஹா அப்ப பின்குறிப்பு 2 பேரா போனீங்கன்னா 2 பேரும் போய் ஒளியாதீங்க. முடிஞ்சிருச்சு ப்ரோ. கதவு தர ப்ரோ. ஐயோ தப்பிச்சிட்டேன். வெற்றி வந்துட்ட வெளியில வந்துட்டேன். ஆனா கோஸ்ட் ஈவென்ட் வரல. ஹண்ட்ல இருந்து தப்பிச்சேன்னு சொல்லிட்டு கணக்கு வந்திருக்கா? வரல. ஏய் அது ஆக்சுவலா பேய் என் பக்கத்துல ஸ்பான் ஆச்சுடா. எனக்கு அந்த இது இழுத்துறதுக்கு டைமே கிடைக்கல. ஸ்மஜ்ஜி பக்கத்துலயே ஸ்பான் ஆகி நின்றுச்சு. ஐயோ வண்டியோட பாத்துக்கலாம். சரி வண்டி எடுக்கவா? வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா பேய் கண்டுபிடிச்சாச்சு. மோராயி அது கரெக்டான்றத போய் கன்ஃபார்ம் பண்றோம். கரும்பு முடிச்ச பேய் அப்பா இப்படி பயமுறுத்துது. ச்சே. ஓகே இனிஷியலைசிங். ஐயோ கரெக்ட், நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சோம் பேய். மோராய் தான். அப்பா எனக்கு யூவி எல்லாம் கடிச்சு அவ்வளவுதான். ஓபி நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சோம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து $1190 கொடுத்துருக்காங்க. இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு 80, 85, 90,000 கிட்ட போயிடும். இந்த காசு ரியல்ல கிடைச்சா நல்லா தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டம் டிஃபிகல்ட்டி போகலாம், இல்லைன்னா ப்ரொஃபஷனலே இன்னொரு மேட்ச் போயிடலாம். ப்ரொஃபஷனல்லே வந்து வேற ஒரு மேப்ல வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து என்ன மேப் விளாடலாம்? என்ன மேப் போலாம்? பாக்குறேன். டேங்கிளோடு கிராஃப்டன் இது வேணாம். இதெல்லாம் இந்த பிரிசன்லாம் பாத்தீங்கன்னா, பிரிசனை விட சன்னி மெடோஸ்லாம் பாத்தீங்கன்னா 69 ரூம் 2 ஃப்ளோர் இருக்கும். இதாச்சும் பரவாயில்ல. ஸ்கூல்லாம் போனீங்கன்னா சுத்தி அடிக்கும் உங்களுக்கு போய் 58 ரூம் வச்சுக்கிட்டு. அதுல நீங்க எந்த ரூம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. ஐயப்பா பக்குன்னு அடிச்சுட்டு ஒரு செகண்ட் போமா. ஓகே வில்லோ ஸ்ட்ரீட் போலாம். ஓகே வில்லோ ஸ்ட்ரீட் ரெடி கொடுத்தாச்சு ப்ரோ. ரெடி கொடுத்துக்கு ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த மேப் ட்ரை பண்ண போறோம், வில்லோ ஸ்ட்ரீட். இப்போ இந்த மேப்ல போய் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே நம்ம பேய் எல்லாம் கண்டுபிடிக்கணும். வித் டிஃபரெண்ட் அடுத்த 3 டைப் ஆஃப் எவிடன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே சேம் நம்ம வந்து அதே தான் கேமரா இது அதெல்லாம் எடுத்துக்கலாம். பேயோட பேர் பாத்தீங்கன்னா வந்து பெக்கி ஹில். ஓகே ரெஸ்பாண்ட் டு வேற அன்ஷூர், அது யார்கிட்ட பேசுனே சொல்ல முடியாதான். ஓகே ஃபர்ஸ்டே பாருங்களேன், கேப்சர் போட்டோ ஆஃப் கோஸ்ட் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா கெட் அ கோஸ்ட் டு blow out a fire light. அப்போ வந்து repel the ghost with incense while chasing someone. பேய் துரத்துறப்ப நம்ம அந்த இன்சென்ஸை யூஸ் பண்ணி தப்பிக்கணுமா, கேண்டில் கொளுத்தணும், அந்த பேய் வந்து ஊதிட்டு போகும். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பேயை வந்து போட்டோ எடுக்கணும். ஓகே மழை பெய்யுது. பிரேக்கர் எங்க இருக்கு? பிரேக்கர் கராஜ்ல இருக்கும் ப்ரோ. கராஜ்ல அந்த சைடு தான் எங்கயா இருக்கும். கராஜ்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு பேஸ்மென்ட்ல இருக்குமா? பேஸ்மென்ட்ல இருக்கும். ஆமா இருக்கலாம். ஓகே நம்ம வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்கர் ஆன் பண்ணிக்கலாம். பிரேக்கர் பேஸ்மென்ட்ல இல்லாததால நம்ம இங்க போய் ஆன் பண்ணுவோம். இது பேஸ்மென்ட்ல தான் இருக்கு. நான் ஆன் பண்ணேன் ப்ரோ. ஐயோ இரு ப்ரோ, இஎம்எஃப் எங்க கத்துச்சு இப்போ ஒரு செகண்டுக்கு. இது பக்னு நினைக்கிறேன் அது. ஐயோ பர் நான் பிரேக்கர் ஆன் பண்ணிட்டேன். எங்கேயோ இன்டராக்ஷன் நடந்தது. இரு பிரேக்கர் ஆன் பண்ணிட்டியா?
ஓகே பண்ணிட்டேன். லைட்ல ஆன் பண்ணி ப்ரோ எங்கேயோ இன்டராக்ஷன் பண்ண சவுண்ட் கிடைச்சு ப்ரோ. ப்ரோ ஹால்வேலே இருக்கு ப்ரோ. ஹால்வேலே சி ஹால்வேலே இருக்கா? ப்ரோ பாத்ரூம்ல கக்கூஸ்ல பேசி செத்து கிடக்குது ப்ரோ. இங்கதான் ப்ரோ EMF 2 புகை வருது பாரு ப்ரோ. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைட்ல ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணா ஆமா 7.4 6.9 போன் இருக்கு. போட்டோ எடுத்துக்கோ. அதோ வந்துட்டேன். எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு எடுத்தாச்சு. ஓகே இப்ப பேய் இங்கதான் இருக்குன்றத வந்து EMF வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இதை இன்னும் வந்து டெம்பரேச்சர் வச்சு பேய் உள்ள இருக்குதா வெளில இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால வெயிட் பண்ணி நம்ம எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம மிச்ச ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரோம். ஐயோ இங்க பேய் எங்க நம்மள சுத்தி அடிக்க போகுதுன்னு தெரியல. ஓகே லைட் ஆன் பண்ணிட்டு போகலாம். லைட் ஆன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க லைட் ஆன் பண்ணனா அப்புறம் நக்கிடுவீங்க கொஞ்ச நேரத்துல. இப்ப எப்படி போன மேட்ச் கடைசி ரவுண்ட்ல பேய்கிட்ட அந்த வீட்லயாச்சும் அந்த மாதிரி பக் இருந்துச்சு. இந்த வீட்ல எல்லாம் ஒரு பக்குமே கிடையாது. மாட்டினா சங்குதான் நம்மளுக்கு. ஸோ பார்ப்போம். நம்ம வந்து ஒரு க்ரூசிஃபெக்ஸ் எடுத்துக்கலாம். க்ரூசிஃபெக்ஸ் தான் நம்மளை அடிக்கடி காப்பாற்றும். ஓகே இவனே பேய் மாதிரி தான் வெளியே வரான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கலர்ல பார்த்தனே லைட்டா ஹல்கோட வைப்ஸ் அடிச்சிருச்சு. ஓகே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா ப்ரோ ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு ப்ரோ. பேய் கை வச்சுக்குது ப்ரோ. ஆமா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஓகே அல்ட்ரா வைலன்ஸ் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேமரா வச்சு ஒரு ஆஹா லைட்லாம் பிளிங்க் ஆகுது. நம்ம க்ரூசிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். சார் இதுல மிமிக் இருக்காரு சார். சோ கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க சார். ஆஹா எங்க எல்லா பேய் கூட கண்டுபிடிச்சிடலாங்க. இந்த மிமிக்கு பையன் மட்டும் டிஃபரெண்டா 4 எவிடன்ஸ் கொடுப்பான். அதுல ஏதாவது 3 தான் கரெக்டா இருக்கும். அந்த ஆர்ப்ஸ் வந்து ஃபேக் ஆப்ஸ் காட்டுவான். அவனை மட்டும் நம்பவே முடியாது. ஓகே யூவி இருக்குது. அதனால யூவி இதுக்கப்புறம் தேவையில்ல. இந்த புக்கை வைப்போம். இந்த இடத்துல புக்ல எழுதுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம லைவா பார்ப்போம். கோஸ்ட் ரைட்டிங் இருக்கா என்னன்ட்டு. ப்ரோ இந்த லைட் ஆஃப் பண்ணிக்க ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த லைட் ஆஃப் பண்ணிக்க வரோம். என்னெல்லாம் வேன்ல ஏதோ எல்லாத்தையும் வந்து போறோம். நம்ம இந்த இடத்துல வந்து பேய் வருதா என்னன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல அந்த கோஸ்ட் அது பேர் என்னது டாட்ஸ் வருதான்னு பார்ப்போம். அது ஆவி கிராஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ப்ளஸ் நோட்ல வந்து எழுதுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பேய் வர்ற மாதிரி ஐடியா இல்ல. ஸோ ஓகே நம்ம வந்து வெயிட் பண்ணாம போயிட்டு வேற எவிடன்ஸ் வந்து எடுக்க போயிடலாம். வெயிட் பண்ணுங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வந்து ஐயோ பயமாகுது. எந்த பட்டன் அழுத்தத்துனே தெரியாம ஏத்திட்டு இருக்கேன். 6 டிகிரி வருது பாத்ரூம். டேய் ஏதோ கத்துதுடா பக்கத்துல. ஏய் இது டிஃபரெண்டா கத்துச்சுடா. இப்ப இது வரைக்கும் நம்ம கேம் விளையாண்டதுலயே கத்தாத மாதிரி கத்துச்சுடா இது. என்னடா புதுசா சொல்ற? டேய் உருமுச்சுடா இது. டேய் ஐயோ எனக்கு ஃபுல்லா எரிச்சிட்டு கூஸ்பம்ஸ் ஆகுது. ஐயோ இது புது அப்டேட்ல பாத்ரூம் அந்த ஆர்ப்ஸ் கிட்ட போயிட்டு டெம்பரேச்சர் பாக்குறேன். வெயிட் பண்ணுங்க மறுபடியும் போய் பாப்போம். இப்ப வரல. ஐயோ எனக்கு புல்ல அடிச்சிட்டு எங்கயோ கதவுல இன்டராக்ட் பண்ணுது. எங்கன்னு பாத்துட்டு வரலாம். இங்க இல்ல. இப்ப கேட்டுச்சா? அதான் ஏதோ தூக்கி போட சவுண்ட் தான் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு யாரும் இரும்புற சத்தமே கேக்குதுடா. ஒரு நீங்க வீட்டுல இரும்புறாங்களா? இல்லையே. எங்க பாருங்க கேமரா எல்லாம் வச்சுட்டு ஆள் அபேஸ் ஆயிடுறாங்க டப்பு டப்புன்னு. நானும் வரேன். பிளிங்க் ஆகுது. வெயிட் பண்ணு நானும் உப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே என்னடா சிலையாய் நிக்கிற? கேக்குதா? கேக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு பேய போட்டோ எடுக்கணும். ப்ரோ கேண்டில் வைக்கிறேன் அந்த இடத்துல. EMF இங்க வர்றா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான எவிடன்ஸ் வந்து இது ஆக்டிவிட்டி போர்ட்ல பாத்தீங்கன்னா EMF அட்டஸ்ட்ல நேரா 5ல போய் அடிச்சதுதான் EMF 5 இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து அந்த டெவலப்பர்ஸ் வந்து சின்ன சின்னதா விட்டுட்டு போன க்ளூஸ் மாதிரி. சரி ஓகே நம்ம வந்து இப்ப வந்து கேண்டில் வச்சு அது கொளுத்துதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது போக வேற ஏதாவது எடுத்துட்டு போனோமா? உப்பு எடுத்துக்கலாம். டேய் நீ ஒரு உப்பு எடுத்துக்கடா. உப்புலாம் வேணுமா? டேய் உப்புலாம் எதுக்குடா? எவிடன்ஸ் கால் வைக்கிறதுக்கு. அது கால் வைக்கும்ல. ஓ அப்படி சொல்றியா? வந்துட்டேன். எனக்கு யாரோ பேசுற மாதிரியே கேக்குது. இல்ல எனக்கு தான் கேக்குதா? ஓகே மெழுகுவத்தி வச்சாச்சு. உப்பு கொட்டிட்டு போலாம். உப்பு இங்க ஒரு உப்பு, இங்க ஒரு உப்பு.
இங்கிட்டு ஒரு உப்பு. நம்மளை தாண்டி பேய் வெளியே போகவே முடியாது. நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம். பேய் செம பெரிய ஆளா இருக்குது. ஸோ லைட் ஆன் பண்ணிட்டு நோட்டை வந்து இங்க உள்ள வச்சுட்டு ஏதாவது வித்த காட்டுதா அப்படின்னு என்ன இருக்கு? சரி ஓகே, நம்ம வேற ஏதாவது எவிடன்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலா 2 எவிடன்ஸ் நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. ஸோ 3வது எவிடன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிரிட் பாக்ஸ் பேசி பார்ப்போம். ஐயோ, இந்த கேண்டில் கிட்ட போனாலே அந்த ரெஃப்ளெக்ஷன் ஓவரா அல்ட்ரா கிராஃபிக் சிஸ்டம் போல ஓவரா அந்த கேண்டிலோட என்னாச்சு? இல்ல ஸ்பிரிட் பாக்ஸ் இது வராது, அதனால நீங்க அதை யூஸ் பண்ண வேணாம். ஓகே, ஸ்பிரிட் பாக்ஸ்னா பேயே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கரெக்ட். நான் சொல்ற மாதிரி வந்து ஸ்பிரிட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் அங்கே எவிடன்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், ஆப்ஸ், டாட்ஸ்லாம் பார்க்கணும். இது டாட்ஸ் வர மாதிரி தெரில. வெயிட் பண்ணுங்க. டெம்பரேச்சர் நீ தானடா அது கருமம். இவனோட ஆவிதாங்க இந்த கக்கூஸ்ல சூப்பரா அடிச்சிருக்கு. இங்க 13 டிகிரி வருது, 11 டிகிரி வருது. எப்படி? நான் 7 தானடா பார்த்தேன். வெள்ளையும் 11 வருது. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் 10 டிகிரி தான் பேயோட ரூம்னு சொல்லுவாங்க. டேய் மைனஸ் இந்த இடத்துல ஃப்ரீசிங், ஸ்ட்ரைட்டா ஃப்ரீசிங். எங்க ஜின்னு தோ கிச்சன்ல. எல்லாத்தையும் கிச்சன் எடுத்துட்டாங்க. அதான்டா இங்க உப்பு கொட்டாம மிதிக்கல. ஆனா எப்படி சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு? புரியல, எனக்கே புரியல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் ரூமை தப்பா கண்டுபிடிச்சிடலாம்னு இருந்திருக்கும். இங்க கேண்டில் அணைச்சிருக்கு. டேய் டேய் எனக்கு என்னடா அது? அங்க ஃப்ரீசிங் காட்டுது, இங்க கேண்டில் அணைக்குது. ஐயோ, லம்பாடி பேயா இருக்கும் போலயே, பெரிய ஆளா இருக்கும் போலயே. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து கருமோ. டேய் உப்பு கொட்டுறா அந்த இடத்துல. உப்பு மட்டும் கொட்டு, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் கேமரா இல்லையா இருக்கேன். இல்ல ஃபர்ஸ்ட் இங்கதான் ஃப்ரீசிங் வந்துச்சு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இது கன்ஃபார்ம் -7 மறுபடியும் -1.4. அல்டிமேட்டா ஃப்ரீசிங் காட்டுதுடா. டேய் எடுக்கிற எல்லா நம்பரும் இரு, நான் என்னென்ன இருக்குன்றத பாத்துறேன். ஐயோ தெரியலையே. ஆஹா, லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரேக்கர் ஆஃப் பண்ணாது. ஆமா, ஜின்னு பிரேக்கர் ஆஃப் பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேய் வந்தாலும் நம்ம இந்த இடத்துல ரவுண்ட் கட்டி அது கூட விளையாடுவோம். இங்க வேற ஏதாவது லைட் இருக்கா? இல்ல. ஓகே, இதெல்லாம் தூக்கி போடலாம். உனக்குன்னே ஏத்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு. இரு, உனக்கு எது நான் தரேன். என்ன அது? இன்சூரன்ஸ் வச்சுட்டு வேலையை காட்டினா தானே? அதேதான். இது ஒண்ணு இருங்க, உப்பு கொட்டுறான். இது ஒண்ணு, இது ஒண்ணு, அவ்வளவுதான். வேற எது? இன்சூரன்ஸ் வச்சுக்கோ. நான் போய் இது லைட் எடுத்துட்டு வரேன். வரையா லைட் இங்கே ஒண்ணு இருக்குது. வெயிட் பண்ணு. இருக்குதா? சரி, அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிளாஷ் லைட்டை தூக்கி போட்டு இங்க ஒரு ஐயோமா பேய் காலை வச்சிருச்சு. பேயோட கால் தடயத்தை பார்க்கணுமே. யூவி லைட் எங்கே? ஓகே, கெட் a ghost to float. ஃப்ரெண்ட்ஸ், பேயோட கால் 53 இது உனக்கு. பேயோட கால் தடை ஐயோ காண போயிடுச்சு போட்டோ எடுக்கிறதுல. ஓகே, வேற எதுவும் இல்லையே இங்க. இந்தாப்பா சானிட்டி பில்ஸ். நன்றிகள். நமக்காக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சானிட்டி தான் வந்து கொடுக்குறான். ஆனா கடைசியில் அவன் வண்டியில போட்டோ ஐயோ போயிடுச்சு. நக்கிண்டு போச்சுடா. ஏங்க பல்பு உடைச்சதுங்க பேய். ஐயோ கருமம். இங்க வந்து நிக்கிறேன். நானே பயந்துட்டேன் ஒரு செகண்ட். ஐயோ, கேமரா கையில வச்சிடலடா அந்த நேரம் பார்த்துச்சே. கேமரா எடுத்துட்டேன், இது எடுத்துட்டேன், லைட்ருக்கு. ஐயா, இது வேற இப்படி தூக்கி போட்டனே. இப்படி தூக்கி போட்டுக்கிறேன். எங்க பேய் இப்ப பல்பை வேற ஆஃப் பண்ணி விட்டுருதுங்க. பல்பு உடைச்சிருச்சுங்க. ஆஃப் எல்லாம் பண்ணல, நேரா உடைச்சிருச்சு. நம்ம இங்கே நிப்போம். ஜின்னால ஆஃப் பண்ண முடியாதுல்ல. அதான் இது அதால ஆஃப் பண்ண முடியாதுன்ட்டு அது இஷ்டத்துக்கு உடைச்சு போட்டுருது. ஏங்க நம்ம இங்கே நிப்போம். பேய் வந்தா நம்மளுக்கு நேரா இந்த சைடு தான் வரணும். நம்ம அப்படியே டைரக்டா அதை ஒரு பிக் எடுத்துட்டு மஞ்சள் கொளுத்திடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, இந்த சேலஞ்ச பாப்போம். வெயிட் பண்ணுவோம். இல்ல 72 இருக்குது. நான் நினைச்சேன் நீ முடிச்சிட்டு எடுத்துப்பேன்னு நினைச்சேன். நீ அதுக்குள்ள பார்த்தா புசுக்கு எடுத்துட்ட. இங்கே நிப்போங்க. அடிக்கிறதுக்கு லேட் ஆகும். பார்த்துட்டு அடிக்கிறதுக்கு லேட் ஆகும். நம்ம வேற க்ரூசிஃபிக்ஸ் பக்கத்துலயே நிக்கிறோம். அது பக்கத்துலயே வந்தாலும் ஆக்டிவிட்டி தான் பண்ணும். ஆஹா, நடந்து போகுதுடா, நடந்து போகுது.
இன்சென்ஸ சும்மா கொளுத்துனா போதுமா இல்ல ஹண்ட் அப்ப கொளுத்தணுமாடா? உன்னை சேஸ் பண்ணும்போது நீ கொளுத்தணும். ரைட்டு, அப்ப நான் ஹண்ட் ட்ரிகர் பண்ணியே ஆகணும். இருங்க க்ரூசிஃபிக்ஸ்லாம் தூக்கி போட்டுரு, ஹண்ட் கண்டிப்பா ட்ரிகர் ஆகும். இருங்க ஒரே நிமிஷம், நம்ம இதை தூக்கி போட்டு ஃபிளாஷ் லைட் தூக்கி மேல வச்சிருவோம். அப்பதான் பேய் இந்த சைடு நின்னுச்சுன்னா இப்ப எப்படி பாத்தீங்களா ரூம் வெளிச்சமாகுது. சரி, இந்த மாதிரி அறிவெல்லாம் யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்? ஐயோ எங்கடா கேமரா தூக்கி போட்டேன். இங்க ஃபிளாஷ் லைட் இருக்கு, எத்தனை தூக்கி போடவா? வேணாம் விடு, அது எங்க ஆக்சுவலா இங்கே தான் வரும், அது பாத்துக்கலாம் அது எங்க வருதுன்ட்டு. ஐயோ டேய் டேய் டேய், ஏடா இது ஃப்ரேம்லாம் என்னடா கைட்டு கடாசுது. டேய் செவுத்துல இருக்கிற அவ்வளவு பெரிய ஃப்ரேம் கைட்டு கடாசுதா எங்க பேய்டா. டேய் டேய் டேய், ஃப்ரேம் தரைக்கடியில போயிடுச்சுடா பக்க. ஐயோ தார் பெத்த புள்ளையோ கீழே போயிடுச்சு. இதுல நல்ல பக் ஆகுதுடா. இங்க பாரு, நான் அந்த டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட்லாம் பாப்போம்ல, அத கையில வச்சிருக்கேன். திடீர்னு வேனோட எண்டுக்கு போறேன், அது எல்லாம் மறைஞ்சிட்டு தெரியல கையில. எங்க கதவெல்லாம் சாத்துதுங்க, தப்பிச்சு ஓடணுங்க. ஏய் பேசுதுடா அது. என்னமோ அப்டேட்ல மாத்திருக்கானுடா. ஃபர்ஸ்ட் அப்பவே அப்டேட் என்னன்னு படிக்கணும்டா போடா. ஐயோ அந்த பாத்ரூம்ல என்னன்னா அது எதுவும் உரும்புது, இங்க என்ன பேசுது. கருப்போம் இங்க எங்க பக்கத்துல இருக்கிறதெல்லாம் வந்துட போற, அதெல்லாம் வாழ்க்கையே வெறுத்துருவோம் பாரு. முடிஞ்சா முன்னாடி வாடி. ஐயோ சின்ன பையனா பொண்ணான்னு கூட தெரியலையே. முடிஞ்சா முன்னாடி வா. முடிஞ்சா முன்னாடி வாடி, வந்து பக்கத்துல கூட நில்லுடி, டோயட் பாடலாம். வேற ஆர் இங்க பேய் பேசினா கடுப்பாகும், ஆனா நம்ம பேச வேணாம். ஏன்னா அப்புறம் நம்ம அதையே வந்து கீ கொடுத்து வந்து என்ன அடிச்சு கொண்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆஹா பிளிங்க் ஆகுது, தாக்கிட்டு போவோம். அதான் ஆரம்பத்திலேயே ஃபன் பண்ணிட்டாங்க, ரூம் எதுன்னு தெரியாம. ஆஹா தெரிஞ்சு வரப்போறான்னு நினைக்கிறேன். எல்லாமே ரெட்டியா இருக்குது, இன்னைக்கு அவனா நம்மளான்னு பாத்திரலாம். ஆனா ஒரு கேண்டில் கூட கொளுத்தவே இல்லை, கரும்பு பிடிச்சது. பேசாம இப்படி நிக்கட்டா ஹால்ல இந்த சோஃபா லூப் பண்றதா? எப்படி ஹால்ல தான் இருக்கு. வேணா ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கவுச்சு அடிச்சு சாப்பிடுறோம். இதெண்டா வருமா வராதாடா கரும்பு பிடிச்சி எடிட் பண்ணி தூக்கணும்டா. இப்பதான் 21 வந்துருக்குது. ஓ ஃப்ரெண்ட்ஸ் 21 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சானிட்டி. இதுக்கப்புறம் ஆட்டம் தான் பாருங்க. ஓடம் ஹண்டடா 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 ஹண்டலாம் இல்லடா. டேய் ஆமா ஹண்ட் வருதுடா. ஏங்க கொளுத்திட்டங்க வருதுடா. யாரலாம் ஓகே. என்ன கோஸ்ட் போட்டோ எடுக்கலையே? என்னடா ஏய் எடுத்தனே 3 போட்டோ எடுத்தேன். எங்க இல்ல ஒண்ணு கூட கோஸ்ட் போட்டோ இல்ல. எங்க பேய் பக்கத்துல தாங்க அதுவுமே கோஸ்ட் போட்டோ இல்ல. டேய் 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 கக்குஸ்ல டேய் பாத்ரூம்ல ஒடிச்சிட்டு இங்க பாருங்க फ्रेंड्स. ஐயோ பயமா இருக்குது. டேய் உனக்கு இப்ப செத்துட்ட. எங்க பாத்ரூம்ல படுத்து கிடக்குற நீ வேற ஒருத ஃபுல் சாட். ஏய் ஒரு இது பேய் ஹால்ல இருந்து வந்துச்சுடா, கிச்சன்ல இருந்தே வரல. நானும் பார்த்தேன் அந்த கதவுல இருந்து வெளிய உள்ள வருது. ஏங்க என்னங்க இது கோஸ்ட் ரூம் இங்க வச்சிட்டு கதவுல இருந்து வெளியில வருது பேய். கரும்பு பிடிச்சது சீ கரும்பம் வந்து. ஆனா பாத்ரூம்ல எப்பா நான் செத்து கிடக்கிறதே பயமா தாண்டா இருக்கு. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ என்னால ஒரு சோக பாட்டு கூட பாட முடியல சரிகமா பையனால. ப்ரோ என்ன ஒரு பிக் எடுத்துக்க ப்ரோ, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்க ப்ரோ. நான் உள்ள வந்தேன்னா அப்புறம் ஏன் பிக்கே வேணுப்பான்னு தெரியாது. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ வா ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ வா ப்ரோ கிளம்பலாம் ப்ரோ ப்ரோ. ஆனா அத்தனை போட்டோ எடுத்தேன்டா கரும்பு முடிச்சது. எங்கடா ஒரு போட்டோ கூட பாட வரல. ஆமாண்டா எல்லாம் புகையிலே காணாம போயிடுறா. என்னடா இன்டராக்ஷன் எடுத்திருக்கேன். இது பாரு ஒரு போட்டோமா அடிச்சிட்டு இருக்கடா உள்ள. ஐயோ அது ஒரு போட்டோவே கர்மாந்திரமா எடுத்திருக்கு. டார்ச் லைட்ல நிக்க வச்சு அழகு பார்த்திருக்கான் फ्रेंड्स கருப்போம். கேரி என்ன ஒரு போட்டோ கோஸ்ட் ஒரு போட்டோடா. என்ன ஒரு போட்டோ கோஸ்ட் ஒரு போட்டோடா. சீ அந்த நல்ல பழக்கலாம் பண்ணவே மாட்டேனே. நான் உள்ள போக மாட்டேனே. சூப்பர் ராசர் வண்டி ஓடிட்டு போலாம். ஐயோ ஐயோ கோஸ்ட் போட்டியா? போட்டோ எடு.
ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உயிரை கொடுத்து ஷீட் வெளில போக முடியல. நம்ம உயிரை கொடுத்து மேட்சை வின் பண்ணியும் ஆனால் அவுட் ஆயிட்டேன் நான். ஷெட் ஒரு சோகமான தருணத்துல ஏதாவது ஒரு பிஜிஎம் போட்டு விட்றேங்க பின்னாடி. ஐயோ கருமம். ஆனா பேயை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா நான் தான் செத்து போயிட்டேன். $190 தான். போன வாட்டி 1190 கொடுத்தேன். இப்போ $1000 காணும். கருமம். 1020. ஐயோ. ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட அனுப்பிச்சு விடுங்க. யார் யாருக்கும் பேயினா பயமோ அவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுங்க. இந்த கேம் வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னா வந்து ஸ்டீம்ல வந்து காசு கொடுத்து வாங்கி தான் ட்ரை பண்ணணும். கிராக்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? கிராக்லாம் யூஸ் பண்றது தப்பு. ஸோ வந்து ஸ்ட்ரீம்லேயே வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அப்புறம் உண்மையெல்லாம் வெளில வந்துடும். டாடா பை, see you.